என்னம்மா ஆழ்ந்த சிந்தனை? ஈடும் எடுப்பும் இல்லை என்று இருமாந்திருந்த எனக்கு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அதிகமாகிவிட்டது. கற்றுக்கொள்வதா? இன்னுமா? இனிமேலா? யாரிடம் அம்மா? நீதான் சொல்லேன். காசி வாத்தியா? கால்வாசி காணாது. ஆடுதுறை நட்டுவனா? அரைக்காலும் தேராது. ஆள் அனுப்பி தேடுவோமா? அருகில் இருப்பவரை விட்டுவிட்டா? புரியும்படி சொல்லுங்கள் அம்மா. என்னை வெற்றி கொண்ட இளவரசருக்கே நான் மாணவியாக போகிறேன். இளவரசர் ஏற்றுக்கொள்வாரா? கேட்டு பார்ப்போம். காற்றிலே கொடியாடும், கடலிலே அலையாடும், அதிலே ஆடாத மனம் கூட உன் ஆட்டம் கண்டால் ஆடும். ஆட்டி வைத்ததை நீங்கள் தான். நான் வெறும் பதுமை. சேற்றிலே பந்தை எறிந்தால் ஒட்டிக் கொள்ளுகிறது, சுவற்றிலே இருந்தால் தான் திரும்பி வருகிறது. கெட்டிக்கார மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்தால் தான் கலை பிரகாசிக்கிறது. இதை நீங்கள் சொல்வதனால் தான் எனக்கு உற்சாகம் பிறக்கிறது. எதிர்காலம் உனக்கென்றே காத்திருக்கிறது. எல்லா பெருமைகளையும் உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பதே என் இதயம் விரும்புகிறது. சரி, நான் புறப்படுகிறேன். நேரமாகிறது. கொஞ்சம் பொறுத்தால் நேரம் கோபப்படவா போகிறது? இல்லை, தந்தை காத்திருப்பார். நாளை சந்திப்போம். வருகிறேன். இளவரசே, ஏன் இவ்வளவு நேரம்? நான் பாடிக்கொண்டே இருந்தேன், அவள் ஆடிக்கொண்டே இருந்தாள். எங்கே? சித்ராவின் கலைக்கூடத்தில். அவள் போட்டியில் தோற்று விட்டாள் அல்லவா, உடனே என்னிடம் ஓடோடி வந்தாள். தன்னை எப்படியாவது மாணவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடினாள். போனால் போகிறது என்று ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் அவள் அபாரமாகத்தான் ஆடுகிறாள். அவள் ஆட ஆட நான் பாட பாட ஒரு ஆவர்த்தனம், 2 ஆவர்த்தனம். என்னது? ஒன்றுமில்லை. சரி மணிவண்ணா, உணவு இருந்து செல்வோம் வா. உரித்து தரட்டுமா அம்மா? பழத்தை உரிக்கத்தான் பதறுகிறாயே தவிர அவர் மனதை உரித்து தர மார்க்கம் என்று சொல்ல மாட்டேன் என்கிறாய். கைகள் தான் பழத்தை உரிக்கும், கண்கள் அல்லவா அவர் மனத்தை உரிக்க வேண்டும். அவரை பொறுத்தவரை என் கண்கள் கூட அந்த சக்தியை இழந்து விட்டது. எடுத்த எடுப்பிலேயே ஏனம்மா இந்த தோல்வி மனப்பான்மை? வைராகிய சதகம் படித்தவர்களை கூட வழிமாறச் செய்திருக்கிறார்கள் பல மாதர்கள். உலகிலேயே இவர் ஒரு விந்தையான மனிதர். பொருள் புதிந்த என் பார்வையை கூட புரிந்து கொள்ள மறுக்கிறார். இல்லை, புரிய வைக்கும் சக்தியை நீங்கள் இழந்து விட்டீர்கள். பைத்தியக்காரி, என் ஒவ்வொரு பார்வைக்கும் 1000 அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் லட்சோப லட்சம் ரசிகர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார். இவரை நாட்டத்தை கவனிக்கிறார், நெஞ்சின் வாட்டத்தை கவனிக்க மறுக்கிறார். பரதக்கலை தெரியா என்று பார்க்கிறார், இளமைக்கலை என்ன நினைக்கிறது என்று கேட்க மறுக்கிறார். பெண்மை ஆடுவதற்கும் பொம்மை ஆடுவதற்கும் வேதம் புரியவில்லையே இளவரசருக்கு. ரசிகர்களுக்கு இருக்கும் சக்தி அவருக்கு ஏனடி இல்லாமல் போயிற்று. அவர்கள் ஆடும்போது பார்க்கிறார்கள், இவர் அருகில் நின்று கவனிக்கிறார். இங்கே பார்வை மாறினால் தானம்மா அவர் பாதை மாறும். இமையின் கீழ் விழியா, விழியிருக்கும் கருமணியா, கருமணியின் நிழலா, காண்கின்ற காட்சியெல்லாம் நீங்கள், நினைக்கின்ற நினைவெல்லாம் நீங்கள், பேசும் மொழியெல்லாம் உங்கள் மொழி. பித்து பிடித்து விட்டது சித்ராவுக்கு என்கிறார்கள். மக்களை ஆளும் கலைஞர் சித்ராவின் மனதை ஆளுகிறார் என்பதை அவர்கள் எங்கே அறிவார்கள்? ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? பேசுங்கள். கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கு என்ன பயனும்? யான் நோக்குங்கால் நிலநோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி முடியுடன். மன்னரேன் வள்ளுவராகிறார்? இங்கே வள்ளுவர் தான் நம்மை வாழ வைக்கிறார். இப்படியே பார்த்து கொண்டே இருந்தால் போதுமா? ஏற்று அணைக்கும் கைகள் திறந்து இருந்து விட்டாலும் பார்த்திருக்கும் பார்வை மட்டும் மாறாது. ஏழை மகள் சித்ரா என் நெஞ்சில் இருப்பது மாளிகையாயிற்று. சித்ரா எப்படி ஏழையாக முடியும்? அருகில் இருக்கும் அடிக்கடி பார்க்க காணாத போது கதை சொல்ல துணை வேண்டுமா?
நான் கேட்டேனா? நீ கேட்காவிட்டாலும் என் நெஞ்சம் சொல்லுகிறேன். என்ன சொல்கிறது? காதல் இது, திருமணம் எப்போது? மணிவண்ணா, சித்ராவின் மனவண்ணம் அறிய மாட்டாயா? உன் கரத்தை பிடித்திருக்கும் அவள் கரத்தை உன் கணையாழி அலங்கரிக்கட்டும் என்று என் நெஞ்சம் கதைகதையாக பேசுகிறது. சித்ரா, பெருமானே, சந்தேகமா? கடுமொழி சொன்ன சோழனுக்கு புத்தி புகட்ட உறையூருக்கு புறப்படுகிறேன். இறுதி விடைபெற நான் வரவில்லை. சித்ரா, சீக்கிரமாக திரும்புகிறேன் என்று கூறி புறப்பட வந்திருக்கிறேன். போதும் போதும். உறவு என்று சொல்வதானால் இந்த காதுகளுக்கு சொல்லுங்க. பிரிவு என்பதானால் என் பிணத்திற்கு சொல்லுங்க. சித்ரா, தேனை மறந்திருக்கும் வண்டு, ஒளிச்சிறப்பை மறந்திருக்கும் பூவும், வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த வையம் முழுவதும் இல்லை என்றால் உங்களை பிரிந்திருக்கும் சித்ரா ஒருத்தி மட்டும் உயிரோடு இருக்க முடியுமா? போவது புரட்சிகரமான கொள்கை. வீரக்கணவன் செல்கிறான் என்றால் விடை கொடுத்து அனுப்புவது நம் நாட்டு பண்பு. நானும் விடை கொடுப்பேன். மனம் கல்லாகிவிட்டால் காணாத ஒரு பொழுதும் கடும் யுகமாக மாறும்போது நாள் கணக்கில் பிரிவதென்றால் நடுங்குகிறதே மனம். இருவரும் ஒருவரான பின் தனிமை என்பதற்கே இடமில்லை. என் உடல் தானே உறையூருக்கு போகிறது, உள்ளம் உன்னிடம்தான். இப்படி பார், இருள் கப்பிய கூந்தலுக்கிடையே ஒளிமயமான வெண்மதி ஒரு முறை சிரிக்க கூடாதா? சிரிப்பு எப்படி வரும் பெருமான்? உன் கணவன் வீரன் இல்லையா? கலங்குவது பெண்மை இல்லையா? என் வெற்றியில் உனக்கு பெருமை இல்லையா? போகத்தான் வேண்டுமா? திரும்பி வரத்தானே போகிறேன். காத்திருப்பேன். கண்ணியமைக்குள் ஓடோடி வருவேன். சித்ரா, உயிரையும் பொருட்படுத்தாத தங்கள் வீர் வாழ்த்துக்குரியது. தாங்கள் யார்? நானா? கீழ்குலத்தவன், அதாவது தாழ்த்தப்பட்டவன். உங்கள் பெயர்? பெயர் பெயர் மறந்து விட்டேன். இத்த பெயரை யாராவது மறப்பார்களா? மகரே என்று தாய் அழைப்பார்கள், அண்ணா என்று தங்கை அழைக்கும், ஏய் என்று பெரியவர்கள் அழைப்பார்கள். இவைகளெல்லாம் என்னுடைய பெயராக கருதி கொண்டிருக்கிறேன். சரிதான். இவர்களை தவிர மற்றவர்கள் அழைப்பதானால் எப்படி அழைப்பது? நல்லவள் நண்பனே என்றும், நாடாள்வோர் வீரனே என்றும், அன்புக்குரியவர் அன்பே என்றும் அழைப்பார்கள். பகைவர்கள்? என் பகைவர்களை இனிமேல் தான் காண வேண்டும். நானே உங்களுக்கு பகை என்று வைத்துக் கொள்ளுங்களே. பகைவர்கள் காயப்படுத்துவார்களே தவிர காயத்திற்கு சிகிச்சை செய்ய மாட்டார்கள். ரொம்ப சாமர்த்தியசாலி. உத்தம தாய்க்கு ஒரே பிள்ளை அல்லவா? சாமர்த்தியத்துக்கு என்ன குறைச்சல்? இந்த வீரம் பெண்களோடு பேசும்போது மட்டும்தானா, இல்லை பெண்களோடு பேசுவதற்கு சாமர்த்தியம் எதற்கு? எகிரி வரும் ஈட்டிக்கும் இமை கொட்டாத வீரர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களை எல்லாம் சாமர்த்தியமாகவே செய்து முடிப்பார். நீங்கள்? நானா? கத்தியை எடுத்து சண்டை செய்து கொண்டே கேள்விகளுக்கு பதில் சொல்வேன். கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டே தாளம் தப்பாமல் நடனமாடுவேன். நீங்கள் நினைப்பதை கூட சொல்லிவிடுவேன். ஒன்றா இரண்டா? அடே அப்பா, இத்தனை வித்தைகளையும் நீங்கள் எதற்காக கற்றீர்கள்? கண்கட்ட பகைவர்கள் தாங்கள் கற்ற வித்தைகளை காட்ட வரும்போது தாங்களும் மற்றவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்க. எப்போதுமே நீங்கள் படபடப்பாகத்தான் இருப்பீர்கள் போல இருக்கிறது. அது என் பிறவி குணம். அந்த படபடப்பை அடக்கிக் கொண்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். வாருங்கள். இவர் குளிப்பதற்கும் புதிய ஆடை அணிவதற்கும் ஏற்பாடு செய்யுங்கள். வாருங்கள். போங்க. முன்பின் தெரியாதவருக்கு இவ்வளவு சலுகை ஏனம்மா? அவர் பெரிய நாட்டியக்காரர். அவரிடம் நான் நாட்டியம் கற்றுக்கொள்ளப் போகிறேன். இவரை அரசர் அறிவாராமா? அறிமுகப்படுத்ததானே போகிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.